ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரங்க உண்மையாக எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்கன்னு தெரியுமா? ஆம். முதலில் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் தன்மைகள். 1. பாவம் பழிக்கு அஞ்சுபவன். 2. எல்லோருக்கும் உதவி செய்பவன். தனது தாய் தந்தையரை தன்னை விட அதிகமாக நேசித்து பாதுகாப்பான். 4. தன் சத்துருக்களை வென்று ஒடுக்க வல்லவன். 5. பிறருக்கு இறக்கப்பட்டு தன் சம்பாதித்த பொருளை தாராளமாக கொடுத்து உதவும் பெருந்தன்மை உடையராக இருப்பார். இவன் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பனாகவும் கலை அனுசரணை உடையனாகவும் இருப்பான். ராசி அதிபதி சுக்கிரன் கலைகளுக்கும் அதிபதிக்காரகன். அதேபோல ராசி மண்டலத்தில் இது 2வது ராசியாகும். இதன் அதிபதி சுக்கிரன். இது பஞ்சபூதங்களில் மண் ராசி, ஸ்திர ராசி, பெண்பால் ஈரத்தன்மை உடையது, அரை சுபத்துவம் உடையது. இது பிரஷ்ட உதய ராசியாகும். இதன் வடிவம் காளை. இங்கு சந்திரன் உச்சம். இந்த ராசிக்காரர்கள் நிறைய பொறுமைசாலிகள். எவ்வளவு உழைப்புக்கும் அஞ்சாதவர். கடைசி வரை பொறுமை சாதிக்கும் இவர்கள் கோபம் வந்துவிட்டால் எரிமலை ஆகிவிடுவர். அடக்கமாக இருந்தாலும் முரடர்தான். இது ஸ்திர ராசி ஆகையால் திடசித்தம் உண்டு. பணத்தால் சிக்கனம் உண்டு. போஜன பிரியர். இனிப்பை விரும்பி உண்பவர். சௌக்கிய பிரியர். வாழ்க்கையில் எல்லா சௌகரியங்களையும் அனுபவிப்பார். எப்பொழுதும் உற்சாகம். பந்து ஜனங்களால் விரும்பப்படுவார். சொந்த பந்தங்களால் விரும்பப்படுவார். அதிர்ஷ்டக்காரர். திருமகள் விலாசம் நிரம்ப பெற்றவர். வாகனம், வீடு, தோட்டம் முதலிய சொத்துக்கள் உடையவர். நல்ல வாக்கு லாவண்யம் உடையவர். மற்றவர் அபிப்பிராயங்களுக்கு இணங்காதவர். நிதானமாகத்தான் வாழ்வில் முன்னேறி கொண்டிருப்பவர். எதையும் நிதானமாக திட்டமிட்டு செயலாற்றுவார். காதல் விவகாரங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. ஆனால் நிதானமாகவே செல்வார். முடிவு செய்த பின் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். பாலுணர்வு இவர்களுக்கு மிக அதிகம். அதை பல வழிகளிலும் பூரண திருப்தியுடன் அனுபவிப்பார். நல்ல கலை உணர்வு உண்டு. சங்கீத நாடக பிரியர். சினிமா நடிப்புத்துறையும் இவர்களுக்கு உடையதுதான். பணம் சம்பாதித்து அதை உல்லாசமாக செலவழிக்கவும் தெரிந்தவர். இதில் உருவம். நடுதரமான சதைப்பற்றுள்ள தோற்றம் உள்ளவர். அகன்ற நெற்றி, கருகிருவன சுருளான மயிர், பெரிய கண்கள், அழகிய முகம், வட்டமாக இருக்கும் சிவந்த பளபளக்கும் மேனி. ஆண்களும் பெண்களும் நளினத்தையும் அழகு மற்றும் கவர்ச்சி இவற்றையும் உடையவர். அப்படியானால் பெண்களை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. இந்த ராசி பெண்கள் பூரண அழகியாக இருப்பார். பொன்னொழி மேனி. நல்ல புஷ்டியான எடுப்பான கவர்ந்து இழுக்கும் தோற்றம். இவர்கள் அசைவம் ஒயிலும் தனிப்பட்டவை. இவர்கள் பேச வேண்டியது இல்லை. இவர்கள் உருவ அழகிற்கே ஆண்கள் அடிமையாகி விடுவர். அமையும் வேலைகள். நளின உழைப்பினர். சொகுசு வேலைகளை செய்ய விரும்புவார். உல்லாசப் பொருட்கள், வணிகம், கம்பளி, பட்டு, வியாபாரம், சோப்பு, செண்டு போன்ற வாசனைப் பொருட்கள் இவற்றின் மூலம் நிறைய பொருள் ஈட்டுவார். பேங்க் நிர்வாகம், நீதித்துறை அலுவலகம், பந்தயம் நடத்துபவர்கள், ஸ்டாக் புரோக்கர்கள், ரேஸ் மற்றும் வெல்லுதல் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு உண்டு. உழவு, விவசாயம் இவற்றிலும் இவர்களுக்கு லாபம் உண்டு. ஏனென்றால் இவர்கள் ராசி மண் ராசி. அதனால் இந்த ராசியின் உருவம் காளை என்பதில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். இதில் பிறந்த ஆண்கள் நல்ல வீட்டு வாழ்வு உடையவர்கள். எல்லா வசதியும் செய்து வைப்பார்கள். இந்த ராசி பெண்கள் மனைவிக்கு விளக்கமடைவார் என்ற வாக்கிற்கு உதாரணமாய் இல்லத்தரசிகளின் சிறந்தவர்கள். இவர்களை அடைந்த கணவன்மார்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் வீட்டுக்குள் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வார். உருவத்தில் கவர்ச்சியும் உழைப்பில் சலிப்பில்லாத இவர்களுக்குள் கணவன்மார்கள் அடங்கி மகிழ்வதில் வியப்பில்லை. தாயாகவும் மனைவியாகவும் இருவகை கடமைகளை ஒரே சமயத்தில் செய்வதில் மிக சமத்தர். கொஞ்ச நேரத்தில் இவர்களுக்கு சினம் வராது. இதனாலேயே இவர்களை ஆண்கள் உரிமையாக்கிக் கொள்ள விரும்புவர். பொதுவான தகவல். அதிர்ஷ்டக்கிழமை வெள்ளி, அடுத்தது திங்கள். அதிர்ஷ்ட நிறம் எல்லா வெளிர் நிறங்கள். அதிர்ஷ்ட எண் 6, 5. அதிர்ஷ்டக்கல் ரத்தினம், வைரம். வைரம் அணிய வசதி இல்லாதவர் வெள்ளியில் மோதிரம் அணியலாம். அடுத்ததாக, மனதில் இருக்கும் சஞ்சலம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இது செய்தாலே போதும். ஆம், அது என்னது? நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும். நமது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும். இவ்வாறு நமது வீடு சுபிச்சத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடன் இருந்தது என்றால் வீட்டுக்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பலிக்காமல் போகும். ஒரு சிலரின் மனபயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உற்சாகம் வராது, உறக்கம் வராது. யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும். எப்பொழுதுமே பதற்றத்துடன் இருப்பார்கள். தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது. இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கே இருப்பார்கள். இவ்வாறான பிரச்சனையில் இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் இதை செய்தாலே போதும். இதில் பரிகாரம் 1. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். அதிலும் சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு அழிந்துவிடும். அனைவரும் தங்கள் இல்லங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான். ஆனால் வீட்டில் சுபிச்சம் நிலவும். அதிர்ஷ்டம் வருவதற்கு பஞ்சகவ்ய தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த பஞ்சகவ்ய தீபம் 5 விதமான பொருட்களில் இருந்து செய்யப்பட்டது. இது பஞ்சபூதத்தின் சக்தியை கொண்டுள்ளது.
பஞ்சபூதங்களின் சக்தி நமது இல்லங்களில் பரவி இருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது வீட்டில் இருக்க முடியாது. வாரந்தோறும் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். பரிகாரம் 2. ஒரு சிறிய மண்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளிபடுகின்ற இடத்தில் வைத்துவிட வேண்டும். பிறகு மாலை சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும். இதனையும் தொடர்ந்து செய்து வர நல்ல பலனும் ஆற்றலும் கிடைக்கும். அடுத்ததாக, சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது, சரிவுகள் ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கும். பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்துவிடுவது அல்ல, நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது. வாழ்க்கையில் தீராத சிக்கல்கள் இருந்தாலும், முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும், குழப்பத்தில் இருந்து தெளிவு பெற குரு பகவானை வேண்டி பரிகாரம் செய்யலாம். தீராத குழப்பத்திற்கு தீர்வு தரும் குரு பகவானின் வழிபாடு இதுதான். தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றாலே வியாழக்கிழமை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த பரிகார பூஜையும் வியாழக்கிழமை அன்று செய்வது சிறப்பினை தேடி வரும். முக்கியமாக நீங்கள் வீட்டின் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம் மேதா சுக்தம் என்னும் மந்திரத்தை சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொல்லிவிடுங்கள். இந்த மேதா சுத்தம் என்று சொல்லப்படும் மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கும் சொல்லப்படும், சரஸ்வதி தேவிக்கும் சொல்லப்படும். வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும். கோயிலுக்கு செல்லும்போது 2 மாதுளை பழங்கள், கொண்டக்கடலை மாலை, முடிந்தால் கொண்டக்கடலையை வேக வைத்து நிவேதனமாக எடுத்து செல்லலாம். 2 மாதுளை பழங்களை குரு பகவானின் பாதங்களில் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பிரசாதமாக நாம் சாப்பிடலாம். இந்த பொருளை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு படைத்து உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு 2 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்து 10 நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலக இந்த வழிபாட்டு முறை உதவியாக இருக்கும். தொடர்ந்து 13 வாரங்கள் வியாழக்கிழமையில் இந்த பரிகார வழிபாட்டினை செய்து வரலாம். வாழ்க்கையில் அவசரமான முடிவை விரைவில் எடுக்க வேண்டும் என்ற தருணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தொடர்ந்து 13 நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியும். பரிகாரத்தை தொடங்கும் நாளை மட்டும் வியாழக்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக, சனிதேவரால் ஏற்படும் பிரச்சனையில் இருந்து விடுபட அனுமானை வழிபடுங்கள். இதுதான் நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை என்பர். ஒருவர் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தருவார். பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும். 7.5 சனி மற்றும் மகாதசை சனி ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சனி கிரகம் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை சில முறை ஏற்படுத்தும் காலங்களாகும். ஒருவர் பிறந்த ஜாதக கட்டத்தின் பல்வேறு வீடுகளில் சனி கிரகத்தின் நிலையை பொறுத்ததாகும். சனியின் மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள் தள்ளும். ஆனால் ஒரு லாபகரமான அமைப்பு ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையும் பெற்றுத்தரும். ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவான் தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமானை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அனுமன் சங்கடமோச்சன என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களில் இருந்தும் விடுவிக்கிறார். சங்கடம் என்பதன் மொழியாக்கம் தொந்தரவுகள் அல்லது பிரச்சனை என்பதாகும். அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த சூரிய பகவான் தேவர்களின் தலைவரான இந்திரனை அணுகினார். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் குழந்தை அனுமனை தாக்கினார். இதனால் குழந்தையின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இந்த காயமே அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணமாகும். அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர். அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்பொழுதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறினார். அதற்கு தீர்வாக அனுமன் சூரிய பகவானின் தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பறக்கும் பொழுது தானும் உடன் பயணிக்க துவங்கினார். அவர் சூரிய பகவானுக்கு முதுகுப்புறத்தை காட்டியபடி பயணித்தார். மேலும் இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். அனுமனின் பக்தர்களை சனி ஏன் தொந்தரவு செய்வதில்லை? ஆம், அனுமன் தன் கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குருதட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என கேட்டார். குரு பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனிதேவனின் கர்வத்தை அழிக்குமாறு அனுமனை கேட்டுக்கொண்டார். அனுமன் சனிலோகத்திற்கு சென்று சனிதேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு அனுமனின் தோளின் மீது அமர்ந்து தாவியேறி
தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார். அனுமன் தனது உருவத்தை மிகப்பெரியதாக அதிகரித்து கொள்ள தொடங்கினார். அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு மேற்கூரையில் இடித்து கொண்டு நசுக்கினார். அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்வம் உடைந்தது. அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்வம் உடைந்தது. அவர் அனுமனிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார்.